அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2க்கும் 3க்கும் உடையவர் சனி பகவான். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே அடுத்த 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் மீனம், மேசம், ரிஷபம் இந்த 3 வீடுகளை இயக்கப் போகிறார். இதன் மூலம் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் நன்மை தீமை இரண்டும் தனுசு ராசி என்பவர்களுக்கு விரிவாக காணலாம். 4வது வீட்டிலே கோச்சாரத்தில் சனி பகவான் வரும்போது அர்த்தாஷ்டம சனி காலமாகும். இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமற்ற திசா புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு சுகம் தரும். குடும்ப நபர்களுக்கு சுகக்கேடு உண்டாகும். 4ஆம் இடம் என்பது அதனுடைய காரகத்துவ வழியில் சனி பகவான் அதிகமான பணச்செலவுகளை அதிகமாக கொடுப்பார். அதாவது விவசாய நிலம், சொத்துக்கள் மூலம், வீடு, வண்டி வாகனம், ஆடு மாடு கால்நடை, வளர்ப்பு பிராணிகள், தாயார் வழியிலும் அதிகமான பணச்செலவுகளை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சாதகமற்ற திசாபுத்தி நடந்துச்சுன்னா விவசாயிகள் சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிக்கணும். அதிகமாக விலை போட்டு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு மாடு வாங்கிறது, அதிக விலை போட்டு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். 4வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன இயந்திர தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பழசெல்லாம் மாற்றிட்டு புதுசாக ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வண்டி வாகன தொழில் சராசரியாக போகும். அதிகமான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தாது. அதிகமாக உழைப்பு இருக்கும், குறைந்த வருமானத்தை கொடுக்கும். 4வது வீட்டிலே 6 மாத காலம் சனி பகவான் கடுமையான விரயங்களை கொடுப்பார். தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டை அடுத்த ஓராண்டு காலம் சனி பகவான் இயக்குவார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பகவான் இயக்கும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள், தனி மனிதனுடைய ஆசைகள் சுகம் கூடும். 5வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது மது, மங்கை, சூது, லாட்ரி இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பி அதிகமாக நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தனுசு ராசிக்கு 5வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது பூரிய சொத்துக்கள் வழியில், பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம் போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையும், அல்லது உங்கள் நிலம் பக்கத்து காட்டுக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா இப்போ சர்வே பண்ணி அளந்து எடுக்கும்போது உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிலம் விரயமாகக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தனுசு ராசிக்கு 5வது வீட்டை சனி பகவான் இயக்கும்போது தந்தைக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் மகன் கேட்க மாட்டார். தந்தைக்கும் மகனுக்கும்
கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி அமர்ந்து 5வது வீட்டை இயக்கும்போது பங்காளிகள் வழியில் சிலருக்கு உயிர் கண்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. சித்தப்பா பெரியப்பா வழியில் இறப்பு நடந்து கரும காரியங்கள் செய்யக்கூடிய நிலை தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். கடைசி ஓராண்டு காலம் 2.5 ஆண்டுகளில் இறுதி ஓராண்டு காலம் தனுசு ராசிக்கு 6வது வீட்டை, அதாவது ரிஷப ராசியை சனி பகவான் இயக்குவார். எதிர்பாராத வழியில் வீடு மூலமோ, சொத்துக்கள் மூலமோ, வண்டி வாகனங்கள் மூலமோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு சுகம் தரும். ஏன்னா 4வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது நல்லா சுகமாக மது, மங்கை, பீடி, சிகரெட்டு, சூதாடுறது, லாட்ரி சீட்டை நம்புறது, அதிர்ஷ்டங்களை நம்பி பணம் செலவழிக்கிறது, உங்கள் சுக தேவைக்காக தாராளமாக நீங்கள் செலவு அளிக்க போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை சனி பகவான் செய்ய போகிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் செல்லும்போது நகர்ப்புறத்தில் இருப்பவர்களும் சரி, கிராமப்புறத்தில் இருப்பவர்களும் சரி, இரவு நேரங்களில் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது பார்த்து கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். 4வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது விஷ தொந்தரவுகள் ஏற்படும். தேள், பூரான், பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். விவசாயிகள் விவசாய தோட்டத்தில் பயிர்களுக்கு மருந்தடிக்கும் போது தகுந்த முகக்கவசம் அணிந்து உங்களுக்கு கெடுதல் தராதவாறு நீங்கள் மருந்தை வைத்து தெளிக்க வேண்டும். அடுத்த 2.5 ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு பயிர்களில் பூச்சி தொந்தரவு, நோய் நொடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் மீனராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழுகிறது. உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி சுகம் தரும். குடும்ப நபர்களுக்கு சுகக்கேடு உண்டாகும். குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப நபர்கள் ஆதரவுடன் செயல்படுங்க. குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் பணங்காசு மறைக்கணும், ஏமாற்றணும் அப்படின்ற நோக்கங்களை இந்த காலகட்டத்தில் கைவிடுவது நல்லது. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மேல் விழும்போது அதிக உழைப்பு இருக்கும், நல்லா சாப்பிடுவீங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. அடுத்த 2.5 ஆண்டு காலத்தில் பங்காளிகள் வழியில் பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி பங்காளிகள் வழியில் இறப்புகள், கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நிலை அடுத்த 2 ஆண்டுகளில் சனி பகவான் உண்டாக்குவார். தனுசு ராசிக்கு 10வது வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக அதிக கஷ்டம் இருக்கும். இரவு முழுதும் பகல் முழுதும் நேரகாலம் பார்க்காமல் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 6வது வீட்டின் மேல் ரிஷபராசியின் மேல் விழுகிறது. எதிர்பாராத வழியில் கை செலவுக்கு பணம் இல்லாத கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த 2.5 ஆண்டு காலத்தில் உண்டாக்கும். தேவைக்கு கடன் வாங்குங்க. அனாவசிய செலவுக்கு, ஆடம்பரத்திற்கு, அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க. அடுத்த 2.5 ஆண்டு காலம் பணத்தை பார்த்து செலவழிங்க. தனுசு ராசி என்பவர்கள் 6வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது சொந்த பந்த உறவுகளிடம், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதம் கூடுதலாக சனி பகவான் ஏற்படுத்துவார். உயர் அதிகாரிகள், முதலாளிகளிடம் ஒரு சில மனச்சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் போகும்.
தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே அர்த்தாஷ்டம சனியாக சுகஸ்தானத்திலே சனி பகவான் செல்லும்போது எதிர்வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வளர்ப்பு பிராணிகள் அதிகமாக விலை போட்டு புதுசாக வாங்காதீங்க. அதன் மூலம் விரயங்களை உண்டாக்கும். விவசாயிகள் சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணுங்கள். பணப்பயிர் பண்ணுறேன்னு புதிதாக பயிர் பண்ணிங்கன்னா விஷப்பூச்சிகள் தாக்கி கடுமையான நஷ்டங்களை உண்டாக்கும். அதே மாதிரி தான் எல்லா தொழிலும். சுகஸ்தானத்திலே சனி பகவான் செல்லும்போது தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு மட்டும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், சுகம் தரும். குடும்ப நபர்களுக்கு, வளர்ப்பு பிராணிகளுக்கு, வண்டி வாகனங்களுக்கு, நிலம் சொத்துக்களுக்கு சனி பகவான் தோஷத்தையே ஏற்படுத்துவார். புதிதாக வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ புதிதாக வாங்கலாம். பணங்காசு நல்ல வழியில் செலவுகள் செய்யலாம். இது ஜோதிட அனுபவ உண்மை. தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா சனி பகவானுடைய கடுமையான தாக்கம் குறைந்து நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.